பெண்கள் மற்றும் பாலினம் அப்படின்ற தலைப்புல நம்ம இந்த கூட்டத்தை நடத்த போறோம். இப்போ நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என் பேரு டாக்டர் உஜ்வனி ஹாலின். நான் இந்தியால இருக்கிறேன். நான் கிழக்கு கடற்கரை ஓரமா இருக்கிற சிறிய அளவுல மீன்பிடி தொழில்ல இருக்கிறவங்க, முக்கியமா பெண்கள் அவங்க மத்தியில வேலை பண்றேன். ஈஸ்ட் கோஸ்ட் ஃபிஷ் ஒர்க்கர்ஸ் யூனியன் அப்படின்றதுல இது மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட உலக அளவிலான ஒரு ஃபோரம் இருக்கிறது. அது சர்வதேச அமைப்பு. அதுக்கு அவங்க சிறிய அளவில் மீன்பிடி தொழிலில் இருக்கவங்களோட வேலை பண்றோம். உங்களுக்கு கூட இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான வெபினார்ல பங்கேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ இந்த முதல் கூட்டத்தில் நம்ம சந்திக்கிறோம். இது கைத்தொழிலாக மீன்பிடி தொழிலை செய்கிறவங்களுக்கான இந்த IYAF 2022 வெபினார் இது சீரீஸ். இந்த 4 வகையான வெபினார் நம்ம திட்டமிட்டிருக்கோம். மீன்பிடி தொழிலில் இருக்கவங்களுக்கும் 2022 முழுவதும் 4 வெபினார் நம்ம திட்டமிட்டிருக்கோம். இந்த வெபினார்ல சிறிய அளவில் மீன் தொழிலில் ஈடுபட்டிருக்க பெண்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு இதுல ஒரு சில பேர் பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. இலங்கையிலேருந்து, தாய்லாந்துலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இதுல இந்த மீன்பிடி தொழிலில் இருக்கிறதுல பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்குள்ள சவால்கள் என்ன என்பதை பத்தி பேசுவாங்க. இன்றைய வெபினார்ல மொழிபெயர்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆங்கிலம், தாய், பெங்காலி அந்த மொழிகள்லாம் மொழிபெயர்ப்பு இருக்கு. இந்த மொழி உங்களுக்கு விருப்பமான மொழிகள்ல கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கீழே உங்க திரையில பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரேஷனுக்கு ஒரு சின்னம் இருக்கும். அதுல நீங்க செலக்ட் பண்ணுங்க உங்களுடைய எந்த மொழி வேணும் அப்படின்னு. அந்த மொழிபெயர்ப்பு அதை நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க அதை எந்த மொழின்னு தேர்வு செய்ததுக்கு அப்புறம் ஒரு சில நிமிடங்கள்ல உங்களுக்கு மொழிபெயர்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படி செயல்படும் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு வெபினாரை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பெண்களும் சிறுமிகளும் இந்த சிறிய அளவு மீன்பிடி தொழிலில் இருக்கும்போது அவங்களுடைய குரலை நம்ம எப்படி கேட்கறது, அவங்களுடைய பங்களிப்பை எப்படி நாம நம்ம அதை அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த இந்த இறுதியில ஆடியன்ஸ்ல இப்ப சேர்ந்து இருக்கிறவங்க ஒரு சில கேள்விகள் கேட்கலாம், ஸ்பீக்கர் கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் கதைகளையும் நம்ம இங்க பகிர்ந்து கொடுக்கலாம். இப்ப இதை முழுமையா இதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வருகின்ற நாட்களிலே யூடியூப் சேனல்ல இதை ஒளிபரப்பு ஆகும். நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆரம்பத்தில் சொல்ல விரும்புறேன். நாங்க IYAF இதுல என்ன முக்கியமான பங்காற்றுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க விரும்புறோம். IFA எல்லா பங்கேற்பாளர்களையும் கொஞ்சம் உங்களுடைய மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. IYAF 2022ல தன்னுடைய இந்த வெபினார்கள் மூலமா, அந்த அலையன்ஸ் மூலமா சம்பந்தப்பட்ட ஒரு பொருத்தமான நிகழ்வுகள் நடத்துறது மூலமா அந்த ஆதரவு வழங்க விரும்புறாங்க. இன்னைய வெபினார் பாத்தீங்கன்னா IFOA பில்லர்ஸ் அப்படின்றது, அந்த தூண்கள் அப்படின்றத சொல்றோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வைக்கப்படுது. இதுல பாலின சமநிலை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதே சமயத்துல பெண்களுடைய முக்கிய பங்கு என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சி சிறிய அளவில் மீன்பிடி தொழில் செய்கிற SSF ஹப்னு சொல்லப்படுற அமைப்பு மூலமா நடத்தப்படுது. இது ஒரு ஆன்லைன் ஒரு முயற்சி. இதுல ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸை பயன்படுத்த போறோங்க. அதே மாதிரி வளர்ச்சி மீனவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றதுக்காக பயன்படுத்துறோம். இது சிறிய அளவிலான பிரச்சனைகள், கம்யூனிட்டி லீடர்ஸ் அவங்க ஒருத்தர் மற்றவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு, ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. இது எல்லாம் எதுக்காக உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஒரு தளம் உருவாக்கணும். அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். அதுல இருந்து ஒருத்தவங்க கத்துக்கணும். தகவல்களை பகிர்ந்துக்கிறது, கதைகளை பகிர்ந்துக்கிறது, அதுல இருந்து ஒருத்தர் கத்துக்கிறது. இந்த வெபினார் இப்ப நம்ம நடத்துறது மாதிரியான வெபினார்களை நம்ம நடத்த போறோம். நீங்க இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கறது உங்களுடைய ஈடுபாட்டை நீங்க அதுல காமிக்கலாம். நீங்க மேல ரைட் கார்னர்ல இருக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல உருவாக்கலாம். அதே மாதிரி அதுல உங்களுடைய
கதைகள், உங்களுடைய வளங்கள வந்து நீங்க அதுல பகிர்ந்துக்கலாம். www.ssfhub.org அப்படின்ற இணையத்துல நீங்க வந்து இந்த கியூஆர் கோட நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி கூட நீங்க அதுல சேரலாம். அதுல ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே வந்து இந்த சாட்ல நாங்க வந்து தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்கோம். எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி. இன்றைய வெபினார் இணைய கூட்டத்துல நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல நாங்க வந்து ஒரு சிறிய வீடியோ எஸ்எஸ்எஃப் ஹப் அப்படின்ற ஒரு வெபினார் சீரிஸ் இருக்கு. ஐஐஒய்ஏஎஃப் ஓடது. பல்வேறு வீடியோக்கள் முக்கியமா பெண்கள் சமர்ப்பிச்சது. இ அதுல இருக்கிறவங்க இந்த வீடியோல இருக்கவங்க இன்னைக்கு நம்ம ஸ்பீக்கராவும் இருக்கிறாங்க. நம்ம முதல்ல வந்து அந்த வீடியோவ பார்க்கலாம். சிறிய அளவு மீன்பிடி தொழில்ல 120 மில்லியன் மக்கள் உலகளவுல ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த மாறுபடு மாறி வருகிற உலகம் அந்த சூழ்நிலை காரணமா, சீதோஷ்ண வெப்பநிலை மாற்றம் ஏற்படுறதன் காரணமா, அத வந்து சமாளிக்கிறது எப்படின்றத நம்ம யோசிக்கிறாங்க. 2014ல வந்து சிறிய அளவிலான தொழில் செய்றவங்க, மீன் தொழில் செய்றவங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ் உருவாக்கினாங்க. அத ஏற்றாங்க. அதுல மீனவர்களுடைய உரிமைகள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக, சிறிய அளவில் மீன்பிடி தொழில்ல இருக்கவங்க, உலகத்துல இருக்கவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படணும்னு திட்டமிட்டாங்க. ஆனா, இத செயல்படுத்துறது அப்படின்றது வந்து அந்தந்த நாடுகள் தனி தன்னிச்சையா முன்வந்து எடுத்துக்கிறது தான். ஐக்கிய நாடுகள் வந்து 2022 சிறிய அளவு மீன்பிடி தொழில்ல இருக்கவங்களுக்கான ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன விதமான கொள்கை மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆண்டுல இந்த சிறிய அளவுல ஃபிஷரிஸ்க்கான ஹப் வந்து இவங்களுடைய குரல கேட்கணும். சிறிய அளவில் மீன்பிடி இருக்கவங்கள குரல் கேட்டு அவங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக பல்வேறு தலைப்புகள நம்ம வந்து வெபினார் நடத்துறோம். அவங்களுக்கு என்னென்ன மாற்று ஏற்பாடுகள செய்யலாம், தொழில் வாய்ப்புகள். அதே மாரி வெப்பநிலை மாற்றத்துக்கு எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு தயாராக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த வெபினார்ல நீங்க கலந்துக்கலாம். உங்களுடைய குரல நீங்க இதுல கொடுக்கலாம். உங்களுடைய கதைகள நீங்க பகிர்ந்துக்கலாம். சிறந்த முறைகள வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம் மத்தவங்களோட. என்னென்ன சவால்கள் நீங்க சந்திச்சீங்க? அதன் மூலமா நீங்க உலக அளவுல இருக்கிற மற்றவங்களுக்கும் நீங்க உங்களுடைய கதைய பகிர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சிறிய தொழில் மீன்பிடி தொழில்ல இருக்கவங்களுக்கு. இந்த வெபினார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குரலை கேட்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நீங்க என்ன மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாற்றத்த கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க இந்த எஸ்எஸ்எஃப் ஹப் ஆர்க்ல போய் பாருங்க. பார்த்து என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நீங்க அத உருவாக்குங்க. நான் வந்து கடன் எடுத்து விவசாயம் இந்த மாரி மீன்பிடி தொழில் அந்த மாரியான ஒரு சில வேலைகள பண்ணிட்டு இருந்தேன். நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருந்தோம். எங்க குழுவா சேர்ந்து நம்ம வேலை பண்ணோம். நாங்க சமூகமா. நாங்க ஒரு ஒரு டைரிய பராமரிச்சோம். அத வந்து வன்முறை அந்த மாரியான விஷயங்கள வந்து பெண்களுக்கு எதிரா நடக்கிறத குறைக்கணும் அப்படின்றதுக்காக வேலை பண்ணோம். நாங்க வந்து சின்ன சின்ன அளவுல வந்து தோட்டம் அமைக்கிறது அந்த மாரியான வேலைகள் எல்லாம் பண்ணி எங்களுக்கு நாங்களே உதவிகரமா இருந்தோம். ஒவ்வொரு வாரமும் நாங்க வந்து மீட்டிங் நடத்தினோம். பல விஷயங்கள நாங்க வந்து பேசினோம், செஞ்சோம். குழந்தைகளுடைய கல்வி அப்படின்றதுக்காக என்னுடைய கணவர்களோட உதவிகள் இல்லாம கூட நாங்க அத செஞ்சோம். இது வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு சிறந்த வருமான வாய்ப்ப குடுத்துச்சு. இப்ப வந்து இந்த லாக்டவுன் காலத்துல வந்து எங்களுடைய ஏழ்மையில இருந்து நாங்க வெளில வர்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நாங்க அந்த டைம்ல வந்து நாங்க மீன்பிடி தொழில் செஞ்சோம்.
நாங்க வந்து பெண்களுக்கு வந்து கல்வி, சுகாதாரம், சேமிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியத்துவத்த நாங்க சொல்லி தர்றோம். இப்போ வந்து அவங்களுடைய உரிமைகள பத்தின நெறைய விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்திருக்கு. எதிர்காலத்துல வந்து கண்டிப்பா நாங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கான இப்ப வேலைய நம்ம செய்வோம். நாங்க வந்து கம்யூனிட்டி மக்களுக்கான ஒரு கிளினிக்லாம் நடத்துறோம். மருத்துவ சேவைகள் வழங்குறோம். கர்ப்பிணி பெண்கள வந்து அவங்க மருத்துவமனைக்கு போகணும். அவங்க வந்து கோவிட் வேக்சின் எடுத்துக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்தினோம். மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டோம். இந்த தடை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு சேதம் ஏற்படாம எங்களுடைய சமூக மக்கள நாங்க காப்பாத்த முடிஞ்சது. மத்தவங்களும் வந்து ச ஒரு புயல் க மையத்துல வந்து நாங்க அவங்க பாதுகாப்பா இருக்கணுன்றத பத்தி சொல்லிக் குடுத்தோம். எங்களுக்கு ஏதாவது ஒதுக்கீடு செய்யப்படாம இருந்ததுன்னா, நாங்க வந்து அது சம்பந்தப்பட்ட மீன்துறை சம்பந்தப்பட்ட மக்கள்ட்ட நாங்க பேசுறோம். மீட் மீட்டிங் அந்த மாரியான விஷயங்கள்லாம் போடும்போது நாங்க போய் கலந்துக்கிறோம். இப்ப தொண்டு நிறுவனங்கள் இவங்கலாம் வந்து மீட்டிங் நடத்துறாங்க. இ இந்த 2 வீடியோ நாங்க நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்க்கு காமிக்க விரும்புனோம். நம்ம அடுத்து வந்து மெயின் செஷனுக்கு போப்போறோம். நம்முடைய ஸ்பீக்கர்ஸ் பேசுறத நம்ம கேட்கலாம். இந்த 4 வெபினார்ல வந்து முதல் வெபினார், அதாவது சிறிய அளவு மீன்பிடி தொழில்ல இருக்க பெண்கள பத்தி நம்ம பேசப் போறோம். அடுத்த 3 வெபினார் இருக்கும். அது அடுத்து வந்து மீன்பிடி தொழில்ல சிறிய மீன்பிடி தொழில் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்க போது. இந்த நிகழ்வ வந்து எஸ்எஸ்எஃப் ஹப்பையும், நீடித்த வளர்ச்சி ஹப் அப்படின்னு தாய்லாந்துல இருக்கு. நேஷனல் ஃபிஷரிஸ் நிறுவனம் அப்படின்றது இலங்கையில இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். இன்றைய வெபினார் வந்து ஆங்கிலம், தாய்மொழி, தமிழ், பெங்காலி ஆகிய மொழிகள்ல மொழிபெயர்ப்பு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான மொழியில வந்து கேளுங்க. அந்த இன்டர்பிரேஷன் பட்டன வந்து தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு விருப்பமான மொழிய தேர்வு செய்யுங்க. மொழிபெயர்ப்பு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க கேட்டுக்கணும்னு. அடுத்து நம்மளுடைய முதன்மையான செஷனுக்கு போப்போறோம். நம்மளுடைய பேச்சாளர் யார் அப்படின்றத அறிமுகப்படுத்தப் போறேன். 3 பேச்சாளர்கள் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி இலங்கையிலேருந்தும், பங்களாதேஷ்லேருந்தும், தாய்லாந்துலேருந்தும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்புக்கு முக்கியமானவங்க. எல்லா பேச்சாளர்களும் வந்து அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க கேள்வி கேட்கணும், நம்மளுடைய பேச்சாளர்ட்ட கேள்வி கேட்கணும்னா, நீங்க தாராளமா கேட்கலாம். அந்த சாட் பாக்ஸ் இருக்கு. அதுல நீங்க டைப் பண்ணலாம். இல்லன்னா இதுல ரெய்ஸ் ஹேண்ட் ஃபீச்சர்ன்னு இருக்கு Zoomல. அதுல நீங்க வந்து பயன்படுத்தி அந்த ஸ்க்ரீன்ல இருந்தத பயன்படுத்தலாம். இப்ப முதல் பேச்சாளர நான் அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷப்படுறேன். தஸ்னூர் பேகம் அவங்க பங்களாதேஷை சார்ந்தவங்க. அவங்க வந்து மீனவ சமூக மக்களுடைய தலைவர். போலா மாவட்டத்துல இருக்கிற ஒரு தீவுல இருக்கவங்க. சார்கோல்மி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. இது வந்து சார்ஸ்போன் போலா அப்படின்ற இடத்துல இருக்கு. இவங்க வந்து அவங்க சமூக மக்கத்துல இவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவங்க வந்து ஒரு அடையாள நபர் மாரி. அவங்களுடைய மீனவ சமுதாய மக்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தணும், வளர்ச்சி ஏற்படுத்தணும்னு நெறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சிறு சேமிப்பு, அப்புறம் கடன் திட்டங்கள பத்தி நெறைய திட்டங்கள செயல்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து மீன் உரு உற்பத்தி, கோழி வளர்ப்பு, விவசாயம் அப்படின்றதுலலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து குடும்பம், கல்வி அந்த மாரியான வேலைகள்லயும் குழந்தைகளுக்காக பணியாற்றுறாங்க. அவங்க வந்து யூனியன் ஜோனோ சாந்தோம் அப்படின்ற ஒரு குழுவுல வந்து ஒரு உறுப்பினரா இருக்காங்க. இது வந்து பெண்களுக்கான ஒரு ஒரு அமைப்பு இது. இதன் மூலமா வந்து பல பெண்களுக்கு வந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறாங்க இவங்க. எப்படி வந்து அவங்க வருமானத்த பெருக்கிக்க முடியும்? மத்தவங்கள சார்ந்து இருக்காம எப்படி வாழ முடியும்? அப்படின்றது. அவங்க வந்து எதிர்கால சந்ததியினருக்கு வந்து கல்வி முக்கியம்.
சுகாதாரம் எப்படி முக்கியம், பேரழிவுக்கு எப்படி தயாராகிறது, பெண்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை எப்படி முக்கியத்துவமா எதிர்கொள்கிறது அப்படின்றத பத்திலாம் அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்ப தஷ்னூர் பேகம் நான் பேசணும்னு அழைக்கிறேன். எங்களுடைய பகுதியில பார்த்தீங்கன்னா, 2, 3 மக்கள் நாங்க அவங்களுக்கு ஆதரவு குடுத்துட்டு இருந்தோம். நான் அந்த உறுப்பினர்கள்ட்ட போவோம். நாங்க அவங்களுக்கு தேவைகள் புரிஞ்சு நாங்க அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறோம், உதவி செய்றோம். அவங்க யார் யாருக்கெல்லாம் வீடு வசதிகள் இல்லையோ, அரசாங்கத்திட்ட நாங்க போய் இந்த மக்களுக்கு வீடு வசதி தேவை அப்படின்றத பத்தி நாங்க அவங்கள்ட்ட பேசுறோம். எங்களுடைய சொசைட்டில நாங்க இப்படிதான் ஏழை மக்களுக்கு உதவி செய்றோம். நெறைய மற்ற வேலைகளையும் நாங்க பண்றோம். எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்ல இதுல. நாங்க அரசாங்கத்திட்ட போய் நாங்க இதுக்காக பேசி நாங்க அரசியல் தலைவர்கள சந்திக்கிறோம். அவங்கள்ட்ட கவர்மெண்ட்ட்ட இருந்து எதுவும் வரலைன்னா, நாங்க அரசியல் தலைவர்கள சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து உதவி கேட்கிறோம். நாங்க அரசாங்க அதிகாரிகள்ட்டயும் போய் சந்திச்சிருக்கோம். நாங்க கம்யூனிட்டி மக்களுக்கு நிலம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள செய்றோம். அதே மாரி குடும்ப வன்முறை நடக்குது. பெண்களுக்கு எதிரான வன்முறை. அது நடந்ததுன்னு சொன்னா, நாங்க காவல் நிலையத்திற்கு சென்று அத புகார் அளிக்கிறோம். அந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நாங்க பேசுறோம். இந்த மாரியான தொந்தரவுகள் அவங்களுக்கு வன்முறைகள் ஏற்படக்கூடாது அப்படின்றத நம்ம பேசுறோம். குஞ்சஹாலா அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு வழக்கு ஏற்பட்டது. அந்த நபருக்கு எதிரா நாங்க புகார் அளிச்சுட்டோம். அந்த பெண் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்த பெண். அவங்களுக்கு நீதி கிடைக்கல. ம். நாங்க எங்களுடைய உறுப்பினர்கள எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனோட போய் நாங்க அந்த பிரச்சனைய அந்த தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதே மாரி ஆசிட் ஒரு வன்முறை நடந்தது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாங்க போய் அந்த மக்கள்ட்ட நாங்க பேசினோம். கோர்ட்டுக்கும் நாங்க போனோம். அத செஞ்சவங்களுக்கு எதிரா நாங்க கோர்ட்ல கேஸ் நடத்துனோம். ஒரு சரியான ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லோகன் தான் இருக்கு. மக் மக் மக்கள் இப்ப ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, பெண்கள ஒரு மேனிபுலேட் பண்றாங்க. அத நாங்க ஏழ்மையா இருக்கிறதுனால எங்களுக்கு உரிமைகள் எதுவுமே மறுக்கப்படுது. அதனால தான் நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வேலை பண்றோம். சேர்மன்ட்ட போய் பேசுறோம். நாங்க எம்பி அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டயும் போய் பேசுறோம். எங்களுடைய உரிமைகள் என்னன்றத பத்தி பேசுறோம். எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கணும்ன்றத பத்தி பேசி போராடுறோம். பணக்கார மக்கள் எங்கள பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க அத பத்தி எங்களுக்கு கவல பத்தி படுறதும் இல்லையா. 80 ஸ்
80% மக்களுடைய சொத்து பார்த்தீங்கன்னா, அங்க 15% மக்கள்ட்ட தான் இருக்கு. நம்ம வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. எந்த வேலையும் நடக்காது. அதனால தான் வந்து நாங்க எம்பி இல்லன்னா அரசியல்வாதிகள்ட்ட போறோம். எங்களுக்கு நிலம் கிடையாது. எங்களுக்கு உரிமைகள் வேணும். நாங்க எல்லாம் ஒண்ணா போனோம். தலைவர்கள்ட்ட போய் பேசுறோம். அத்தாரிட்டிட்ட போய் பேசுறோம். எங்களுடைய உரிமைகள நாங்க நிலைநாட்டுறோம். அவங்கள்ட்ட பேசி. அரசாங்கம் வந்து எங்களுக்கு கல்வியும், பயிற்சியும் குடுத்தாங்க. எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். நான் இதுக்காக வேலை செய்றேன். என்னுடைய சகோதரிகளும் இதுக்கு இது மாதிரி தான் வேலை செய்றாங்க. எனக்கு பக்கத்துல இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, அவங்களும் இதே மாதிரியான வேலை செய்றாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்றாங்க. நம்மளுடைய உரிமைகள், எங்களுடைய உரிமைகள நிலைநாட்டுறதுக்காக நாங்க வேலை பண்றோம். இப்படிதான் நாங்க அந்த சர்வைவ் ஆகுறோம். அந்த சூழ்நிலையில நாங்க சமாளிச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. எங்க பக்கத்துல இருக்க ஏரியாக்கெல்லாம் வந்து நாங்க வந்து கல்வி அளிச்சிருக்கோம். நான் அவங்களுக்கு உதவி செய்றேன், ஆலோசனை வழங்குறேன். நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்றேன். நாங்க எல்லாம் ஒண்ணா போறோம். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். நாங்க இந்துலேருந்து லோன் எடுக்கிறோம். அங்க எங்க கணவர்கள் அங்க கடலுக்கு போறாங்க. அங்க 1 மாசத்துக்கு போறாங்க. கடலுக்கு போறாங்க. 1 மாசத்துக்கு கடலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அப்புறம் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அது அதை வச்சு நாங்க எங்க வாழ்க்கையை நடத்துறோம். அப்புறம் அதுக்கு வயல் நாங்க வந்து சில காய்கறிகள் விளைவிக்கிறோம். அதை வச்சு எங்களுடைய வருமானத்தை பார்த்துக்கிறோம் நாங்க. இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ணி சும்மா உட்காந்துட்டுலாம் இல்லை. நாங்க வெறும் உட்காந்து சாப்பிடுறேன். நாங்க ஒவ்வொருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க நாங்க வந்து எவ்வளவுக்குள்ள வந்து நாங்க சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களை சப்போர்ட் பண்றோம். குடும்பத்தினருக்கு பகிர்ந்தளிச்சு தான் இருக்கிறோம் நாங்க. நாங்க ஏழைகள் தான். நாங்க இங்க இருக்கிற மீனவர்கள் எல்லாருமே ஏழைகள் தான். ஆனா நாங்க ஒருத்தவங்களை வந்து எப்பயுமே பாதுகாப்பா இருக்கோம், உறுதுணையா இருக்கிறோம். அவங்க மைக் மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. அவங்க குரல் வரல. அவங்க பேசுறது கேட்கல. ஓ, நாங்க வந்து மீன் வளர்த்து எங்க வாழ்க்கையை நாங்க நடத்துறோம். வாழ்வாதாரம் மீன் வளர்க்கறது தான். ஆத்துல மீன் இருந்தாலும் நாங்க பாத்துக்கலாம். ஆத்துல மீன் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வாழ்க்கையில சாப்பாடு கிடையாது. இப்படிதான் எங்க குடும்ப வாழ்க்கையே எங்க வாழ்வாதாரமே மீன் நம்பிதான் இருக்கு. மீன் கிடைக்கல அப்படின்னா எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இதுக்கு வந்து இப்போ வந்து இதுக்கு ஒரு நேரம் இருந்தது அப்படின்னா இப்போ நாங்க என்ன பண்ணோம், கொசுவலை எடுத்துட்டு போயிட்டு வச்சு மீன் பிடிக்கிறோம். நாங்களே போய் பிடிச்சிட்டு வருவோம். வேற வழி இல்லைன்னா இப்படிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்குது. அதனால பிள்ளைங்களை பத்தி போட்டுற முடியாதுல்ல. அதனாலதான் கஷ்டப்படுறோம். நிறைய கஷ்டங்கள் இருக்கு. எங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் எங்க வாழ்க்கையை நாங்க வாழறோம். எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ முடியுமோ முயற்சி செய்கிறோம், தொடர்ந்து உழைக்கிறோம், கடின உழைப்பு உழைக்கிறோம். எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் நாங்க ஒன்றா இணைந்து ஒன்றா நின்று கைகோர்த்து நின்று நாங்க வாழ்க்கோம். நாங்க சென்டருக்கு போறோம். சென்டர்ல போயிட்டு அங்க இருப்போம். சைக்ளோன் சென்டருக்கு போயிடுவோம். இந்த மாதிரி பயம் வந்து மாதிரி புயல் வெள்ளம் வந்து நாங்க சைக்ளோன் சென்டருக்கு போயிட்டு அங்க இருப்போம். எங்களுக்கு பயமும் இல்லை. ஏன்னா எங்க கணவர்கள் கடலுக்கு போறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் கடல்ல இருந்து அல்லா மேல பாரத்தை போட்டு நாங்க இருக்கிறோம். அல்லா இருக்காரு, எங்களை வழிகாட்டுவார். ஏன்னா கடல்ல போன கணவன் திருப்பி வரணும்னா அல்லா கையில தான் இருக்குது.
இப்ப நம்பர் 4 சிக்னல் 4ஆம் நம்பர் சிக்னல் வந்துச்சு, 4ஆம் நம்பர் எச்சரிக்கை வந்துருச்சு அப்படின்னா, இப்ப எங்க கணவர்கள் வந்தாங்கன்னா நாங்க திரும்பி வீட்டுக்கு வருவோம். அப்பதான் எங்களுக்கு மனசு நிம்மதி வரும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா தன்ஷூர் பேகம், ரொம்ப நன்றி. கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. அடுத்தது பிரியா, அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க ஸ்ரீலங்கால இருந்து. அவங்களுக்கு வந்து கருவாடை பண்ணி தான் அவங்க ஓட்டுறாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு 10,000 இருந்து ஒரு 20,000 ஸ்ரீலங்கன் ருப்பி அப்படின்னா $50 $100 அவ்வளவுதான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஃபேமிலிக்கு வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்தது. நிறைய தடவை அவங்களுக்கு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போர்ல வந்து நிறைய பாதிச்சாங்க. போர்ல வந்து அந்த போருக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து எங்க போர் நடந்தது அங்கேயே தான் போயிட்டு அவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க சமூக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பெண்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க இருக்கிறாங்க. பூந்தளிர் அப்படின்ற ஒரு பெண்களுக்கான குழு அங்க போயிட்டு அங்க இருக்கிறாங்க ஜாஃப்னால. அங்க போய் பெண்களுக்கு நிறைய வந்து உச்சம் அளிக்கிறாங்க, உற்சாகம் அளிக்கிறாங்க. அவங்கள வாழ்க்கை மேம்படுத்த என்ன பண்ண முடியும்னு பாக்குறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு முனைப்புள்ள ஒரு தலைவரா இருக்காங்க. அதோட விளைவு என்னன்னா, அவங்க வந்து அங்க இருக்க வட்டார விமன்ஸ் ஆர்கனைசேஷன்ல பெண்களுக்கான இதுல வந்து நிறைய ஒர்க் பண்றாங்க. தேசிய லெவல்ல வந்து பெண்களுக்கான ஒரு ஃபெடரேஷன்ல அவங்க வந்து அவங்க மெம்பரா இருக்காங்க, எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருக்காங்க. பிரியா ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி. அவங்க வந்து பெண்களுக்கான அந்த ஒரு உரிமைக்காக எப்பயுமே போராடுறாங்க. குறிப்பா சொல்லணும்னாக்க தக்க வைத்து தொடர்ந்து வாழணும். மீனவருடைய தொடர் வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வட பகுதியில் இருக்கிற பீப்பிள் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க், வட பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபிஷரிஸ்க்கு அங்கே மீனவர்களுக்கு அந்த யூனியன்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. சமச்சீர் பாலுறவு அந்த இதுக்காக ஒர்க் பண்றாங்க. இன்னும் வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, மக்களுக்கான பாகுபாடு, பாலின பாகுபாடு எல்லாத்துக்கும் அவங்க வந்து சண்டை போட்டுறாங்க, அவங்க போராடுறாங்க. என்னெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக என்ன நடக்கும் அதுக்கு எல்லாம் குறிப்பிட்டாங்க. அவங்களை இங்க கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவீந்திரன் பிரியா அவங்க நம்ம இப்ப அழைக்கலாமா பேசுறதுக்கு? வாங்க ரவீந்திரன் பிரியா, வாங்க. பிரியா இருக்கீங்களா? பிரியா, ரவீந்திரன் பிரியா இருக்கீங்களா? நீங்க பேசலாம். ஒரிஜினல் ஆடியோ மியூட் பண்ணிட்டு 2 குரல் வருது, நீங்க பேசலாம். பிரியா இருக்கீங்களாமா? பேசுங்கம்மா. பிரியா, நீங்க உங்க எதிரொலி வருது. இன்னொரு இதுல இருந்து நீங்க அதை ஆஃப் பண்ணிடுங்க. 2 வருது, 2 சத்தம் வருது. ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும் பேசுங்க, இல்ல ஒரு மொபைல்ல மட்டும் பேசுங்க. உங்க இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, குரல் வரல, இன்னும் தெளிவா பேசுங்க. வன்னி மாவட்டங்கள் பல இடங்களில் துன்பங்கள் அடைந்து திருப்பி இப்ப 2002ஆம் ஆண்டு மீது செய்யப்பட்ட 2022ஆம் ஆண்டு பாரபுரம் ஏனைய பாதையின் மூலமாகத்தான் மக்கள் ஜப்னாக்கு வந்தடைந்தார். யுத்தத்திற்கு மீட்பு செயற்பாட்டுக்கும் சரியான வித்தியாசம் என்னென்னு சொன்னால், நாங்கள் யுத்தத்துக்கு முதல் வந்து நல்ல எங்கட கையில எங்கட வாழ்க்கை என்ற மாதிரி நாங்கள் சந்தோஷமாகவும், அடுத்த கையில நாங்கள் தங்கி வாழாமல் எங்கட கையிலேயே தங்கி வாழ்ந்தாங்க. அதே யுத்தத்தின் பின் வந்து நாங்கள் வந்து அடுத்த கையில தான் தங்கி வாழ்ற என்ன காரணம் யுத்தத்தில் வந்து நாங்கள் 90ஆம் இடப்பெயர்விலே சொந்த நிலங்கள், சொந்த உடைமையால் வீடுகள் எல்லாத்தையும் இழந்து 30 வருட காலம் வாழ்க்கை வந்து அவல நிலையில் உள்ளது.
மற்றது வந்து அனர்த்தத்தின் போது கூட நாங்கள் முகமுக பிரச்சனை வந்து பெண்ணுக்கு சம உரிமை இல்லை, ஆணை விட பெண்ணுக்கு சம உரிமை இல்லை. மற்றது வந்து சொந்த நிலங்கள், வாழ்வாதாரங்களை, உறவுகள் இழந்து சரியான துன்பத்திலே இருக்கிறோம். மற்றது வந்து தேசிய பாதுகாப்பும் வந்து எங்களுக்கு குறைவா இருக்கு. மற்றது எங்கட நிலங்கள், சொந்த நிலங்கள்ல ராணுவம் வந்து நிலங்களை ஆக்கிரமித்து வருகின்றார்கள். மீட்பீடம் செய்யப்பட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியா இருந்தாலும் மீதி இடங்கள்ல வந்து ராணுவம் தான் ஆக்கிரமித்து வருகின்றார்கள். மற்றது எங்கட தனியார் காணிகளை உல்லாசத்துறைகளுக்காகவும் வேற வேற இதுகளுக்காக சுவீகரிக்கின்றன. அதை விட வாழ்வாதாரங்கள் வந்து குடியேற்ற இதுகளுக்குள்ளேயும் வந்து நாங்கள் தங்கி வாழ்வது குறைவா இருக்கிறது. குடும்பங்கள் வந்து 90ஆம் ஆண்டு யுத்த கால பகுதியில வந்து இடம்பெயர்ந்து நலம்புரி நிலையங்கள்ல தான் அநேக முகாங்கள்ல மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். மற்றது அவர்கள் தங்கி வாழ்கின்ற முகாங்கள்ல வாழைக்கு அவைகளுக்கு அடிப்படை வசதிகள்ல இருந்து சகல வசதிகளும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வரவு காணிகள்ல 4 குடும்பங்கள் 5 குடும்பங்கள் 20 குடும்பங்களுக்கு ஒரு டோய்லெட் கிணறு அப்படியான இதுகள்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தார்கள். அதே நேரம் கல்வி நிலைமை எடுத்துக்கொண்டால் படிக்கிற வசதிகள் இல்லை, லைட் மின்சாரம் இல்லை, அப்படியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டார்கள். அதுல வந்து உப குடும்பங்களாக சிறுவயது திருமணங்கள், பாலியல் துஷ்பிரயோகம் சகலதையும் அனுபவித்தார்கள். மற்றது வந்து என்னன்னு சொன்னால் இப்பொழுது வந்து பாரம்பரிய சட்டத்தின் பிரச்சனை சொன்னால் ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்படுற உரிமை வந்து பெண்களுக்கும் இருக்க வேண்டும். மற்றது பெண்கள் ஆண்களின் பேர்ல தான் காணிகள் பதிவுரிமைகள் இருக்குது. அதே நேரம் பெண்கள பேர்கள்ல பதிவுரிமை இல்லை. காணிகள் இல்லை எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றாலும் ஆண்கள் செய்கிறபடி ஆண்கள பேர்லாம் பதிவுரிமை, பெண்கள பேர்ல இல்லை பதிவுரிமை. அந்த சங்கங்கள் என்றாலும் ஆண்களுக்குரியதான் பதிவுரிமை, பெண்களுக்குரிய சமூகம் கிடைக்கிறே இல்லை. அங்கத்துவங்கள் இருந்தாலும் அவைகளை தலைமத்துவங்களை கிடைக்கிறது குறைவு பெண்களை. மற்றது மக்களோட குடியேறிய நலம்புற நிலையங்கள்ல வந்து 13 வருடங்கள் யுத்தத்தின் முடிவடைந்தாலும் இப்பொழுது இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை மக்களின் வாழ்வு நிலைகள். அதாவது ஏனைய மக்கள் உப குடும்பங்கள் இருக்கிற இடங்கள், உறவினர் வீடுகள் இருக்கினும் முகாங்கள் வந்து குறிப்பிட்ட இடங்களை தான் முகாங்கள் ஆக்குறது. ஏனையாக்கள் வந்து உறவினர் வாடகையில வீடுகள் இருக்கணும். அவைகளும் வந்து எங்களுடைய சொந்த இடங்களுக்கு அவர்களை விட வேணும், என்ன செய்யப்பட வேணும். அதாவது அவைகளுக்குரிய இடவசதிகள் வந்து மீது செய்யப்பட்டாலும் அவர்களின் இடங்களில் சரியான இடங்களை நலம்புரி நிலையத்திலிருந்து தேர்வு செய்து கொடுப்பட இல்லை. சில முகாங்கள்ல வந்து காணிகள் சொல்லி 4 லட்சம் 2 பிறப்பு காணி 4 லட்சம் ரூபாய்னா அந்த பெறுமதி வந்து எங்கட சொந்த இடத்துல வந்து குறைவு. அப்புறம் அதுக்கு நம்ம வேண்டிய இல்லாத 15-20 லட்சம் போகுது. மற்ற வந்து எங்கட சொந்த இடத்துல வந்து காணி முழுமையா விடுபட்டா, ராணுவம் இருக்கிற காணிகள் முழுமையா விடுபட்டா நாங்கள் அந்த காணிகள்ல எங்களுக்கு அரசாங்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பங்களுக்கு தான் கொடுக்க வேணும். அதே நேரம் கொடுத்த வீடுகள் வந்து குணமாக புனரமைக்கப்படவில்லை, குறைவு. மற்றது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 8 லட்சம் ரூபாய் காசு வந்து கட்ட காணாத நிலைமையில அவர் கடனாளியாக இருக்கிறார்கள். மேலும் அவர்களோட வாழ்வாதாரத்தை மேலும் உயர்த்திக் கொள்ள முடியாம இருக்கு. மற்றது சிறுமினவ பெண்கள் வந்து சரியான முறையில பாதிக்கப்படுறார்கள். என்னன்னு சொன்னா அவர்கள் இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியாம இருக்குது. அவர்கள் யுத்த காலத்திலிருந்து இடம்பெயர்ந்து இன்னும் அவர்களுக்கு சொந்தமாக தாங்கள் இயக்கி செய்யக்கூடிய அளவுக்கு தொழில் வாய்ப்புகள் சரியான முறையில் கிடைக்கல. காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களோட வாழ்வாதாரம் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கிறேன். மற்றது இந்திய 70 அடி அத்துமீறி வருகை, இந்திய பொருள வருகையினாலேயும் தென்னிலங்கை மீனவர்கள் வருகையினாலும் எங்கள் சிறு மீனவ பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நேரம் யுத்தத்தில வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குடும்பங்கள் தலைமைத்துவம்
கணவரை இழந்து தலைமைத்துவத்தில் இருக்கிற பெண்கள் என்ற குடும்பங்கள் அவர்கள் தான் மேலும் உண்மையில கஷ்டப்படுறாங்க, வாழ்வாதாரத்தை அண்டி வாழ்ற குடும்பங்கள். மற்றது வந்து மீனவ சங்கங்கள்ல அவர்களுக்குரிய அங்கத்துவங்களை வழங்க வேண்டும். ஆண்களுக்கு இருக்கிற சம உரிமை வந்து பெண்களுக்கும் வேணும். அதுல என்னென்றால் அவர்களுக்குத்தான் ஆண்களுக்குத்தான் வாழ்வாதாரம் கொடுக்கிறார்கள், பெண்களுக்கு குறைவு கொடுக்கிறது. மீனவ சங்கங்கள்ல சமாசம் சம்மேளனங்கள் ஆண்கள் செய்கிறபடியா பெண்களுக்கு அதை முக்கியத்துவம் படுத்துவதில்லை அவர்களை. மற்றது வந்து பெண்களுக்கும் மீன்பிடி சில முல்லைத்தீவை பொறுத்தவரையில பெண்களே இறங்கி கடல்ல இறங்கி தொழில் செய்கிறார்கள். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. அங்க வேறு வேறு இடத்திலிருந்து வருகை தந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி செல்லப்படுகிறது. அவர்கள் அந்த சட்டவிரோத முறை பாதிக்கிறதால அவர்களுடைய வாழ்வாதாரம் சரியான பரமக்கோட்டுல இருக்கிறது. மற்றது மீன்பிடி சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வழங்கப்படாமை எல்லாருக்கும் வழங்கப்படுறதில்லை, குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் வழங்கப்படும். பெண்களுக்கு உதாரணத்துக்கு எனது கணவர் இல்லைன்னு சொன்னால் எனக்கு அந்த போட்டிங்கினை தந்தா நான் இன்னொரு ஆக்களை வச்சு செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு இருக்கு. அதை இதை எங்களுக்கு அதை தந்து அதை செய்யலாம். இல்ல செய்கிற ஆண்களை தான் கொடுக்க மாட்டோம். நாங்கள் அதன் வாழ்வாதாரம் எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. நாங்கள் வந்து மீன்களை பிடிச்சு கொண்டு வர முடியாது, கருவாடுகள் போட்டு மீன்களை பதப்படுத்தி செய்கிறாங்க. அதுக்குரிய இது வந்து வியாபாரம் செய்யறது எல்லாமே பெண்கள் தான். ஆண்கள் பிடித்து கொண்டு வரது மட்டும்தான் ஆண்களோட வேலை. அதுல செய்வது முழுக்க பெண்களை எடுத்து கொள்வன சரி, திட்டாலும் சரி, எல்லாமே செய்வது பெண்கள் தான். மற்றது பெண்களுக்கு வந்து மீன் வள்ளத்துல வந்து பெண்களை விலக்கி அதே நேரம் மொழி பிரச்சனை அந்த வருவதனால் மொழி பிரச்சனை இருக்குது. மொழி பிரச்சனை மற்றது அதுல சமூக பெண்கள் செய்ய இயலாத ஒரு பிரச்சனையாக இருக்கு. அவரிடத்து வந்தால் பெண்கள் நிறைய வந்து அவர்களிடம் கட்டியதன்றே எங்கள் அதுல கட்டியலாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் இதை செய்து போராட்டங்கள் ஊர்வலம் அதற்கு முன்னமே அவர்கள் அந்த காணிகளை அவர்களே முதலே சீராக்கி அந்த காவரை இந்தியன் தென்னிலங்கை மீனவர்கள் செய்ய விட்டிருக்காரு. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து இதாண்டி எங்களுக்கு சொந்தம் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய இன்டர்நெட் ரொம்ப மோசமா இருந்து அதையும் தாண்டி அவங்கள பத்தி எவ்வளவு கிடைச்சது, அட்லீஸ்ட் அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை கிடைச்சது. நம்ம திருப்பி அவங்க நெட் கனெக்ட் ஆகுது, இணைய வழி சரியாகி வந்தாங்கன்னா அவங்களை திருப்பி
திருப்பி அவங்க வருவாங்களான்னு தெரியல. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர்கள் இணைப்பில் வந்தால் நாம் மீண்டும் இதை தொடரலாம். ஒரு கேள்வி பதில் சமயத்தில் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த ஸ்பீக்கர் கிட்ட போய் கேட்கலாம். தாய்லாந்துல இருந்து வராங்க. தாய்லாந்து ஸ்பீக்கர் கிட்ட நம்ம கேட்கலாம். தேங்க்யூ பிரியா, ரொம்ப நன்றி. ஒரு கடினமான ஒரு சிரமங்களுக்கு இடையில உங்களுக்கு சரியான இணைப்பு இல்லாத சமயத்தில் நீங்க பேசுனீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம தாய்லாந்துல இருந்து அவங்களை கேட்கலாம். சுகப்பன் பண்ணரை அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாமா? சுகப்பன் பண்ணரை அவங்க வந்து அசோசியேஷன் ஆஃப் சதர்ன் உமன் ஃபிஷனரிக்கு அவங்க பிரசிடென்டா இருக்காங்க. அவங்க வந்து மீன் வள பாதுகாப்புல இருக்கிறாங்க. அந்த லீடர் வந்து ஒரு முதன்மையான தலைவர், அங்க எஸ்எஸ்எஃப்ல ஒரு லீடிங் லீடர் இருக்காங்க. அவங்க நாட்டு அவங்க பாட்டு கம்யூனிட்டி சமுதாய நலனுக்காக ரொம்ப பாடுபடுறாங்க. சிறு மீனவர்கள் அவங்களுக்காக ரொம்ப அவங்க எப்பயுமே போராடுவாங்க. அவங்க வந்து கடல் வளம் சார்ந்த பாதுகாப்புக்கு எப்பயுமே அவங்க வந்து நிறைய போராடுறாங்க. இன்னைக்கு ஒருங்கிணைச்சு நிறைய அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறாங்க. ப்ளூ பிராண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றதுக்கு அதுக்காக சேர்ந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. அது மாற்று விதமான ஒரு வணிகத்திலேயே அவங்க வந்து அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்கள கூப்பிடலாமா? சோபன் பண்ணாரே உங்களை கேட்கலாம், நீங்க வாங்க. வணக்கம், நன்றி. நான் வந்து இந்த தாய்லாந்து இருக்கிற பெண் மீனவர்களை நான் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை எப்படி வாழறது, மேனேஜ் பண்றது, சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை எப்படி வாழறதுன்றத பத்தி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு சோசியலா ஒரு கம்யூனிட்டி வந்து எப்படி பண்றது, ஒன்னா சேர்ந்து எப்படி இருக்கிறது அப்படின்ற பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்னு எப்படி வாழறது அதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சென்சிட்டிவா இதான விஷயம் தான் இது. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு ஒரு இயற்கை வளங்களை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறது, இயற்கை வளங்களை புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நம்ம வந்து இன்னும் கொண்டு வர முடியும். நம்ம நண்பர்கள் இன்னும் எல்லாம் ஒண்ணு ஒருங்கிணைந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாவட்ட வகையிலும் ஒன்னா சேர்ந்து இல்ல மாகாண வகையிலும் ஒன்னா ஒருங்கிணைந்து நம்ம வந்து கடல் வளங்களை எப்படி காப்பாற்றுறது, எப்படி அழியாம காப்பாற்றுறது, எதிர்காலம் என்ன, ஏன்னா இதை நம்பி நம்ம வாழ்க்கை இருக்கு, வாழ்வாதாரம் இதை நம்பிதான் இருக்கு. அப்படின்னும் போது அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்தாலும் நம்மளுடைய வாழ்வாதாரம் கடல் வளங்கள் அதை எப்படி எழுதி விட்டுறக்கூடாது. அதுக்காக சேர்த்து நம்ம வேலை செய்யணும். அதுக்கு நிறைய நம்ம நெட்வொர்க் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியில கூட கடல் இருக்கு, ஏரி இருக்கு, எல்லாத்தையும் மீன் பிடிக்கிறோம். அந்தமான் கடல்ல வந்து அது அங்க வரைக்கும் வருது, தாய்லாந்து வரைக்கும் வருது. இன்னொரு கடலும் இருக்கு. ஸோ தாய்லாந்து 2 விதமான மீன் இருக்கு. நம்ம வந்து ஏரி மீன் பிடிக்கிறோம், கடல் மீன் பிடிக்கிறோம். 2 பக்கம் நம்ம மீன் வளம் இருக்குங்க. நம்ம இது நம்ம ரெண்டு வளங்களையும் நம்ம காப்பாற்றணும், விட்டுற முடியாது. மெரைன் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது கடல் வளம், கடல் சார்ந்த வளங்கள் இது நமக்கு தொடர்ந்து கிடைக்கணும். ஏன்னா இது வந்து அழிஞ்சு போயிடுச்சா நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு முழு புரிந்தலான ஒப்பந்தத்துக்கு வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஒரு என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு முழு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வோடு சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நம்ம உழைச்சோம்னா நம்ம கடல் வளத்தை கெட்டு போகாம காப்பாத்திக்கலாம். இது என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முன்னேறதுக்கு என்ன படுத்தலாம், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ தேசிய வளங்களை, கடல் சார்ந்த தேசிய வளங்களை எப்படி வந்து நம்ம இன்னும் மேம்படுத்துறதுக்கும் அழியாம காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றது, அதை நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இது இப்ப நம்ம வந்து டவர்ஸ் நம்ம ஒரு கட்டலாம்னு இருக்கோம். ஒரு சின்ன எப்படின்னா ஒரு கடைகள் மீன் அந்த இடத்துல மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்களாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு கடை மாதிரி கொண்டு வரலாம். எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தம் ஒரு இடத்துல வச்சு பெண்கள் போயிட்டு அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து விற்பனைக்கு வந்து பெண்கள் கொண்டு போகணும். பிடிச்சிட்டு வருது ஆண்கள் பிடிச்சிட்டு வருவாங்க, விற்பனைக்கு கொண்டு போய் பெண்களுக்கான அங்க ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். பெண்கள் வந்து ஆஹ், வாழ அவங்களுக்கு அவங்களுக்கு இது ஆதாரமா வச்சுக்கணும், வாழ்க்கை கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், பெண்களுக்கான பொருளாதாரம் மேம்படும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது. இது ஒரு முக்கியமான ஒரு காரணியும் எங்களுக்கு தெரியுது. நாங்க எல்லாருமே கடல் சார்ந்த கடலோரத்துல நாங்க வாழ்க்கை கடற்கரையில் நாங்க வாழ்க்கை நடத்துறோம். நாங்க கடல்ல இருந்து உள்ள தள்ளி இல்லை, கடலோரத்துல வாழ்றோம். கடல்ல தான் எங்க வாழ்க்கையே. ஸோ அப்ப அங்க இருக்கிற கடல் சார்ந்த உயிரினங்கள் அவருடைய வளங்களையும் காப்பாற்றணும். ஏன்னா இவையெல்லாம் வந்து எங்களுடைய மீனவர்களால உற்பத்தி செய்யப்படுகிறது. அது வந்து அங்க வந்து பெரிய அளவுல வந்து உணவாகவும் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து அதை பதப்படுத்துற பணியை செய்யறது பெண்களோட பணி வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த குடும்பத்தினுடைய வருமானத்துல அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் வந்து ரொம்ப கடுமையா வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு மீன்பிடி தொழில. அந்த விலைவாசி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப வந்து அவங்க வேலை செய்யறாங்கன்னா அது மூலமா கிடைக்கிறது வந்து 200 பாத் அளவுக்கு தான் கிடைக்குது. நாங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இதை தயார்படுத்த வேண்டியதா இருக்கு, பதப்படுத்துறதுக்காக அப்படின்றத செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு வந்து போதுமான அளவு மீன்கள் பிடிச்சு கிடைக்குமா, அதுல இருந்து வருமானம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து கடலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லபடியா மீன் கிடைக்குமா, அதுல பலன்கள் இருக்குமா அப்படின்றத வந்து யோசனை வேண்டியதா இருக்கு. இந்த குடும்பத்தை நாங்க வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து நிறைய வந்து சமூக மக்களையும் சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த பெண்கள் வந்து அந்த குடும்பத்தை பாத்துக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு வந்து அவங்களுடைய தோள்கள்ல தான் இருக்கு. ஆரம்பத்துல வந்து இந்த மீனவர்களை என்ன பண்ணாங்க, ஒரு சில மக்கள் வந்து அதை வந்து எப்படி வந்து இந்த விஷயங்களை வந்து செய்யறது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியாவே தெரியல. அவங்க வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மேனேஜ் பண்ணாங்க. மார்க்கெட்டிங்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த கோவிட் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அது ஏன்னா வந்து படகுகள் வந்து இப்ப மீன்பிடி தொழிலும் வந்து பாதிக்கப்பட்டது. அவங்க போகல. சிறு தொழில் செய்றவங்க வந்து மீன்பிடி தொழில்ல இருக்கவங்க வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு கடினமான காலமா இருந்தது. பெரும்பாலான வந்து உள்ளூர் சந்தைகள் வந்து மீன் மீன் கடைகள் எல்லாம் வந்து குளோஸா இருந்தது. கோவிட் காரணமா அவங்க வந்து கடைகளை தொறக்கல. அ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எங்களோட வந்து தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து எங்களுக்கு புரியாத விஷயம். அத எப்படி வந்து பாதுகாப்பா வைக்க முடியும்? மீன்கள வச்சு அத பயன்படுத்த முடியுமா? அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தொழில்நுட்பம் பத்தி எங்களுக்கு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அரசாங்கம் வந்து ஒரு உதவி செய்ய வேண்டியது இருக்கு.
இந்த மாதிரியான பணிகள், அதாவது பெண்கள் செய்கிற வேலைகள், இது வந்து பதப்படுத்துகிற வேலைகள், அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அந்த சூழ்நிலைகள் சம்மந்தமாக அரசாங்கம் ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க பெண்கள் இப்போ. பெண்கள் வந்து மீன்பிடிப்பு தொழிலில் இருக்கவங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்ப எத்தன பேர் வந்து ஆண்கள் மீனவர்களா இருக்காங்க, பெண்கள் மீனவர்களா இருக்கான்றத பார்க்க வேண்டியது இருக்கு. ஆண்கள் வந்து மீன்பிடி மீன்பிடி தொழில்ல இருக்கிறதே வந்து சாதாரணமான விஷயமா இருக்கு. அ அவங்க வந்து மீனவர்களா அவங்க வந்து மீன்கள் எடுக்குறாங்க, சீவீட்ஸ் எடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு சில ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு வளங்கள், இயந்திரங்கள் இதெல்லாம் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அ விஷயம் இந்த பெண்களுக்கு. பொருளாதார வீழ்ச்சி ஒரு பெரிய விஷயமா இருந்தது. கேஸ் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் வந்து எங்கள வந்து பெரிய அளவுல பாதிச்சுச்சு. பெண்கள் வந்து எங்களுடைய உரிமைகள வந்து நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்த்தோம். அதனுடைய வாழ்க்கை தரத்த மேம்படுத்துறதுக்கு தான் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்காலம்ன்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெண்கள் மாத்திரம் இல்ல, அவங்களுடைய அவங்க வெவ்வேறு பாலின பாகுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? எப்படி நம்ம வந்து ஒரு தரமான வாழ்க்கைய வாழ முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து இந்த இந்த பெண்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அரசாங்கம் வந்து மீனவர்களுக்காக ஏதாவது ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஆகணும். ஆனா, அத நாங்க எதிர்பார்ப்பு வந்து இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. இப்ப வந்து அவங்க மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முழுமையா அவங்க கவனம் செலுத்தின மாரி தெரியல. அந்த தொழில்முறை மீன்பிடிப்பு இதில தான் வந்து அவங்க கவனம் செலுத்தி வர்றாங்க. ஆனா, இந்த இந்த மாதிரியான சிறு மீன்பிடி தொழிலுக்கும் வந்து அவங்களுக்கு கவனம் செலுத்தப்படணும். ஏ ஏன்னா நாட்டினுடைய 80% மீன்பிடி பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 20% தான் வந்து சிறிய மீன்பிடி தொழில்ல இருக்கவங்களோடதுன்றதுனால, அதுல அதிக கவனம் செலுத்தப்பட மாட்டேங்குது. நாங்க வந்து அ நெட்வொர்க்குகள்லாம் உருவாக்கி, அந்த சிறு மீன்பிடி தொழில்ல இருக்கவங்களலாம் வந்து ஒருங்கிணைக்க முயற்சி பண்றோம். அவங்களுக்கு வந்து பாலிசிகள எப்படி உருவாக்கணும்? ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அவங்களுடைய தேவைகள் பெண் பெண் மீன்பிடி தொழில்ல இருக்கவங்களுக்கான தேவைகள வந்து எப்படி நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும்? சமூக மக்கள்ட்ட வந்து அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு? அப்படின்ற பாதி அது மாதிரியான விஷயங்கள நாங்க வந்து இப்ப வேலை செய்து வரோம். நாங்க அவங்கள வந்து எம்பவர் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு வந்து அதிகாரம் பெற்றவர்களா மாற்றணும். அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த பெண்களுக்கு. அப்பதான் வந்து அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பெண்கள் வந்து மற்றவங்களுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, அவங்களுக்கே வந்து அவங்க சிறப்பா உதவிக்க முடியும். நாங்க வந்து
குடும்பத்தை பார்த்துக்கிறோம், எங்களால் முடியும், நாங்கள் வீட்டில் உணவு சமைக்கிறது, அதே சமயத்தில் மற்ற தொழில்களில் எங்களால் ஈடுபட முடியுது. இந்த பேண்டமிக் இந்த இந்த மீன்பிடி வந்து பேண்டமிக் காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வந்து இந்த தயாரிப்புகள் வந்து குறைவாக தான் வந்தது. அதையும் வந்து அவங்க பாதுகாப்பாக வைக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து எங்களுடைய இப்போ அந்த மீன் பாதுகாப்பாக வந்து எங்களால் வைக்க முடியும் அந்த மீன்களை அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. அது வந்து நிறையா பொருட்கள் வீணாக போனது அந்த பேண்டமிக் காலத்தில். நாங்கள் வந்து அதை வச்சு பல பொருட்களை வந்து நாங்கள் வந்து இப்போ தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை வந்து கடைகளை வச்சு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எங்களால் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். மற்றவங்கள மாதிரியே நாங்களும் வந்து பல வளங்களை வந்து சார்ந்து தான் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் நாங்கள். அக்வாகல்ச்சர் ரிசோர்ஸஸ் வளங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாயிட்டு வருது. உதாரணமாக சிறிய மீன் வகைகள் அவங்க வந்து அதெல்லாம் வந்து பெரிய வலையில் வந்து போட்டு பயன்படுத்துறதுனால அது வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த மீன் குஞ்சுகளே வந்து பெரிய வலையை அவங்க போட்டு எடுக்கிறதுனால அது வந்து பெரிய மீன்களாக வளர்றதில்லை. அது ஒரு பெரிய பாதிப்பு. அது வந்து எதிர்காலத்தில் வந்து மீன்களாக வளர்ச்சி அடைஞ்சாதான் அது வந்து மீன் பிடிப்புக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது பாதிக்கப்படுது இப்போ இதனால. நாங்கள் என்ன சொல்யூஷனை வந்து நம்ம இப்போ ஃபிஷிங் கமிட்டியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அதுக்கு மீன்பிடி தொழிலுக்கு வந்து ஒரு சில காலம் வந்து இடைவேளை விடணும், அதை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டோம். அப்போ வந்து அதே மாதிரி எங்களை வந்து மக்களை வந்து நாங்கள் கூப்பிட்டோம், எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படின்றத. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கும் தெரியுது, அவங்களுக்கே வந்து ஆண்கள் பெண்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் சேர்ந்து வேலை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத அவசியம் அவங்க புரிஞ்சுக்க முடியுது. செக்ஷன் 57 அப்படின்றது இருக்கு. சிறிய சிறிய மீன்களை பிடிக்கிறது அப்படின்றத வந்து வலியுறுத்தணும் அப்படின்றத. ஏற்கனவே வந்து இந்த செக்ஷன் வந்து சட்டம் வந்து போட்டு 5 வருஷம் ஆகுது. இருந்தாலும் இப்போ வந்து இன்னும் கமர்ஷியல் ஃபிஷரிஸ்ல வந்து இதை செயல்படுத்தலை. அப்போ சீதோஷ்ண நிலையும் வந்து நம்பகத்தன்மை இல்லாததா இருக்கு. திடீர்னு மழை நிறையா பெய்யுது, புயல் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்க வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். அதுக்கு வந்து ஒரு பொதுவான தீர்வு வேண்டியது இருக்கு. ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப இதுக்காக வந்து மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். இதுல கிளைமேட் சேஞ்ச்னா என்ன? பருவநிலை மாற்றம் எப்படி ஏற்படுது? எப்படி நாங்க வந்து நம்ம உயிர் வாழ்றது இந்த சூழ்நிலையில? என்ன செய்யலாம்? இது சம்மந்தமா? எப்படி நம்ம சர்வைவ் ஆக முடியும்? இன்றைய உலகம் வந்து ரொம்ப கடினமானதா இருக்கு. நம்மளுடைய குழந்தைகள் வந்து நம்ம குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும் எதிர்காலத்துல அப்படின்னு சொன்னா, அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உணவு தேவைப்படுது. அவங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. நாம அதுக்கு இப்பவே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப.
நமக்கு சமூக மக்களிடையே நம்ம பேச வேணும். எப்படி நம்ம வளர்ச்சி அடையலாம்? இந்த சூழ்நிலையில எப்படி நம்ம எக்ஸிஸ்ட் ஆகலாம்? உயிர் வாழலாம்? அப்படின்றத பத்தி சொல்லுது. இத பத்தி நாங்க எங்களுடைய குழுவுல பேசிட்டு இருக்கோம், சிந்திக்கிறோம். நம்ம என்ன கேள்வி பத்தி யோசிக்கணும் அப்படின்னா முக்கியமானா, வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது எத சார்ந்தது அப்படின்னா, நம்மளுடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இந்த ஒரு மாற்றத்தோட நம்ம எப்படி நம்ம வந்து சமாளிக்க போறோம் அப்படின்றதுல அர்ப்பணிப்பு எவ்வளோ இருக்கு? எந்த ஒரு சமூகமத்தையும் கம்யூனிட்டிலயும் வந்து கம்யூனிட்டியோட ஆதரவு இல்லாம, உதவி இல்லாம யாராலயும் இத சாதிக்க முடியாது. அரசாங்கமும் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது இதுல. இந்த பெண்களோட குழுக்களோட வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அந்த உணவு பதப்படுத்துதல், அத சேமித்து வைத்தல், அப்பதான் வந்து அத வந்து நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும். இந்த மாற்றங்களுக்கு நம்ம ஏற்ற மாரி மாதிக்கிறது அது ரொம்ப அவசியம். நமக்கு நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அது வந்து இதே மாரி நெட்வொர்க் அப்படின்றது வந்து மலையில இருக்கிறவங்களோ, இல்லன்னா மீனவர்களோ, இல்லன்னா விவசாயம் பண்றவங்களோ எல்லாத்துட்டயும் நம்ம வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. மற்ற நாடுகள பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம மற்ற நாடுகளோடயும் ஒரு ஒரு ஃபாரம் மாரி, ஒரு அமைப்பு மாரி உருவாக்கி அவங்களோட அத பத்தி பேசணும். பல்வேறு நாடுகள்ல இருக்கிற அனுபவங்கள நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இதுதான் வந்து தாய்லாந்துலேருந்து நாங்க சொல்ல விரும்புறது. ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு அனுபவத்த நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய கண்ணோட்டத்த வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து நாங்க வந்து இருங்க. நீங்க ஸ்பீக்கர் இருங்க. ஒரு சில இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா பார்ட்டிசிபென்ட்டோட நம்ம வந்து கேள்விகள் கேட்பாங்க. அவங்க ஏதாவது பேச வேண்டியது இருக்கும். மீண்டும் நம்முடைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பங்களிப்பு இருந்தது இது. நம்ம அடுத்து வந்து ஒரு டிஸ்கஷன் செஷனுக்கு போறோம் இந்த வெபினார்ல. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே எல்லாரும் பார்ட்டிசிபென்ட்டுக்கும் சொல்ல விரும்புறது, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு யார்ட்டயாவது அப்படின்னா, தயவு செஞ்சு அத வந்து சாட் பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. அல்லது கைகள உயர்த்துங்க. ரெய்ஸ் ஹேண்ட் ஃபீச்சர்ல நீங்க கை ரெய்ஸ் பண்ணுங்க. அது உங்களுடைய ஸ்க்ரீன்ல பாட்டம்ல இருக்கும். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரெய்ஸ் ஹேண்ட் ஃபீச்சர நீங்க பாருங்க. நான் மீண்டும் வந்து நம்முடைய 3 ஸ்பீக்கருமே வந்து நம்ம இன்னும் ஃப்ரீயா இருக்காங்களா? இலங்கையிலேருந்து இருக்காங்களா? நம்ம கூட? இருக்காங்க, இருக்காங்க. அவங்க இருக்காங்க. நம்மளுடைய 3 பேச்சாளர்களும் இங்க இருக்கிறாங்க. தஸ்னீம் பேகம் இங்க இருக்காங்க. ரவீந்திரன் பிரியா இலங்கையிலேருந்து இருக்காங்க. சுபம் பனாரை அவங்க வந்து தாய்லாந்துலேருந்து இருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் செஷன். பங்கேற்பாளர்கள் என்ன கேள்விகள் வேணாலும் அவங்கள்ட்ட ஸ்பீக்கர்ட்ட கேட்கணும்னா கேட்கலாம். நிறையா அரும் அ ஆர்வமான விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட பிரசன்டேஷன்ல. தஷ்னு பேகம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒரு போராட்டமா இருந்தது, எப்படி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்த ஏற்படுத்துனாங்க அப்படின்றத பத்தி சொன்னாங்க. ஒரு சமூகமா ஒரு பெண் மீன்பிடி தொழிலுக்கு எவ்வளோ வ அத்துமீறல்கள் அவங்களுக்கு நடந்துச்சு, பெண்களுக்கு எதிரா என்ன நடந்தது, எப்படி வந்து அவங்க சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள வந்து வேலை பண்ணாங்க, எப்படி அவங்களோட உரிமைகளுக்காக பெண்களுக்காக போராடுறாங்க. அதே மாரி நாங்க வந்து 4 பெண்கள் இருந்தாங்க. இருந்தாலும் வந்து நாங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த பங்களாதேஷ்ல இருந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இலங்கையிலேருந்தும்
மிஸ் பிரியா வந்து அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையை வந்து வலியுறுத்தி சொன்னாங்க. எப்படி வந்து ஒரு போருக்கு பிந்தைய சூழ்நிலை வந்து ஒரு பெரிய வளம் தட்டுப்பாடு இருக்கு. அதுவும் முக்கியமா வந்து தனியா பெண்கள் விதவைகளா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களுடைய உரிமைகள் வந்து அங்கீகரிக்கப்படல. அவங்களுக்கு வந்து படகு கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில மீன்பிடி தொழில்ல இருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. அவங்களுடைய நிலங்கள வந்து எப்படி அவங்க எடுக்கிறது அப்படின்றத பத்தி பேசினாங்க. அவங்களுடைய வளங்கள எப்படி பெற முடியும் அப்படின்றத பத்தி பேசினாங்க. அப்பதான் அவங்களோட வாழ்வாதாரம் மாறும் அப்படின்றத சொன்னாங்க. அதுல பெண்களுடைய முக்கியத்துவம் என்னன்றத பத்தி நம்ம வலியுறுத்துனாங்க. அதே மாரி பல்வேறு இதர சேவாக்களையும் வந்து அவங்க சொன்னாங்க இலங்கையில இருக்கிறது. அவங்க மன்னாரை வந்து அவங்க சொன்னது வந்து அரசாங்கத்தோட சேர்ந்து அவங்க பண்ணணும். எதிர்காலத்து சந்ததிக்கு மேல அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது எல்லாமே பார்க்குறாங்க. இது எப்படி வந்து நம்ம கடல் வளங்களை வந்து சார்ந்து அதை எப்படி தக்க வைக்கிறது? அடிப்படை வந்து நம்ம இந்த தக்க வச்சுக்கிறது எப்படி? கடல் வளங்களை எப்படி தக்க வச்சுக்கிறது? வரும் வரும் சந்ததிக்கு. அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை பத்தி அவங்க பேசுனாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுனாங்க. ஒரு சில கேள்விகள் இருக்கு நமக்கு. நம்ம பங்கேற்பாளர்கள் இருந்து கேள்விகள் இருக்கு. ஒரு 20 நிமிடம் நமக்கு நேரம் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃப்ளோர் ஓபன் பண்றேன். யாருக்கு கேள்வி கேட்கணுமோ அவங்க கைகளை உயர்த்திட்டு கேள்விகளை கேட்கலாம். கேள்வி கேட்கும்போது எதை பர்டிகுலர் ஸ்பீக்கர் கேட்கணும் அவங்க பேரை வச்சுட்டு கேட்கலாம். இல்லைன்னா ஜெனரலா பேசிக்கலாம். உங்களுக்கு யாராச்சும் கை நம்ம இன்னும் பெட்டரா எப்படி இருக்க முடியும்? எதிர்காலத்துல இன்னும் நல்ல வளமான எதிர்காலத்துக்கு என்ன பண்ண முடியும்? எப்படி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும்? நம்முடைய கல்வி தரத்தை எப்படி உயர்த்துறது? அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். நம்ம கல்வி தரத்தை எப்படி உயர்த்துறது? சிவபன் பண்ணாரி சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல. ஒரு தேசிய அளவிலான நெட்வொர்க்கிங் தான். அதுதான் ரொம்ப முக்கியம். தேசிய அளவிலையும் உலக அளவிலும் நம்ம வந்து நம்முடைய வாய்களை நம்முடைய குரலை உயர்த்தணும். அந்த அளவுக்கு கொண்டு போனா தான் நம்ம உலகத்தின் கவனத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியும். அப்ப நிறைய இதை பத்தி பேச்சுவார்த்தை நடக்கணும். அதுதான் இதை பத்தி பேச்சுவார்த்தைகள் நடக்கணும். மக்கள் பேசணும். அப்பதான் இந்த அனுபவங்கள் நடக்கும். அந்த கேள்வி வந்து இப்ப பாயிண்ட் பங்களாதேஷ் கேட்டாங்கல்ல. இந்த கேள்வி சரியான கேள்வி. பதில் சொல்றது கஷ்டம் தான் எனக்கு தெரியும். இது வந்து நம்ம ஒரு முழுமையான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு மாதிரி கடல் வளம் சார்ந்து கடல் வளங்களை தக்க வைப்பதிலும் கடல் வளத்தை காப்பாற்றுவதிலும் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அதை பத்தி நீங்க பேசலாம். யாராவது பங்கேற்பாளர் யாராவது பேச விரும்புறீங்களா? பங்கேற்பாளர்கள் யாராவது பேச விரும்புறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்க பேசணும்னா யாரும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு கேட்கல. கனெக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கு. யாரும் பேச விரும்புறாங்க. ஆனா அவங்களுடைய இணைப்பு சரியில்லை. தொடர்பு இல்லை. நாங்க தாய்லாந்துல இருந்து பேச விரும்புறோம். பேசுங்க பேசுங்க.
ஆங்கில மொழிபெயர்ப்பு வரல. ஆங்கில மொழிபெயர்ப்பு வரல. இந்த கேள்வி ரொம்ப தெளிவா இருந்தது. ஆனா கேள்விக்கான பதில் எனக்கு இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வரல. ஆங்கில மொழிபெயர்ப்பு வரல. அந்த கேள்வி தெளிவா தெரியுதா உங்களுக்கு? ஒரு கேள்வி இருக்கு இல்ல, என்ன கேள்வி? அடிப்படையில ஸ்ரீலங்கால இருந்து அவங்க பேசுனாங்க இல்லையா, என்னுடைய சக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பிரச்சனை சொன்னாங்க. பெண்கள் ஸ்ரீலங்கால இருக்கிற பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் கிடைக்கல. அவங்களுக்கு வந்து படகுகளோ எதுவும் கிடைக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஆண்கள் மட்டும் தான் வந்து சொத்துரிமை இருக்கு, பெண்களுக்கு சொத்துரிமை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு சரியா கிடைச்சதுன்னு தெரியல. ஸ்ரீலங்கால இப்ப ஆண்களுக்கு உரிமை அதிகமா இருக்கு, பெண்களுக்கு உரிமை இல்லை இல்லையா? அது உண்மைதானே? இது பெண்களுக்கான உரிமை அதிகமா இருக்கு இல்லையா? ஸ்ரீலங்கன் ஸ்பீக்கருக்கு பிரியா, உங்களுக்கு தான் இந்த கேள்வி. பெண்களுக்கு வந்து உரிமைகள் இல்லை, ஆண்களுக்கு தான் வந்து இருக்குன்னு சொன்னீங்க. அது நீங்க சொல்றீங்களா பிரியா? அதுக்கு பதில் சொல்றீங்களா? நீங்க சொன்னது வந்து ஆண்களுக்கு தான் அதிகமான உரிமைகள் இருக்கு, பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கு? அங்க ஒரு போட்டோ ஏதோ வாங்குறதுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு? பெண்கள் வந்து படகோ இல்ல வலைகளோ மீன்பிடி சாதனங்களோ வாங்குறதுக்கு என்ன தடைகள் இருக்கு சட்டப்பூர்வமா? பிரியா சொல்லுங்க. பிரியா நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இல்ல கேட்கல, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. சேர்ந்து அதுக்கான நடவடிக்கைகளை செய்து வாரம் பெண்கள் எல்லாம் இந்த படகுல இருக்கு. அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் அப்படி இருக்க வேணும். மற்றது வந்து ஆண்களுக்குரிய இந்த தேசிய சட்டத்தின்குள்ளதான் ஆண்கள் இந்த பதிவுகள் வந்து இருக்கு, பெண்களுக்கு இல்லை என்ற மாதிரி. அதனால உறுதிப்படுத்தி பெண்களுக்கும் கொடுக்க வேணும். திருப்பி சொல்றீங்களாமா? நம்ம தாய்லாந்துல இருந்து இருக்கிறவங்க கேட்க விரும்புறாங்க, பெண்களுக்கு வந்து உங்களுக்கு உரிமைகள் இருக்கா? பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு உரிய சம உரிமை வந்து பெண்களுக்கு கிடைக்கிற இல்ல. பெண்கள் வந்து வெளியில மாறதுக்கு குறைவு, அவர்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சிகள் குறைவு. நாங்கள் ஒன்று 2 பேர் இந்த அமைப்புகளோட நாங்கள் சேர்ந்து செய்கிறபடியாத்தான், எங்கள் அமைப்பினூடாகத்தான் நாங்கள் 1 2 பேர் அந்த சங்கங்கள்ல போய் எங்களை நாங்கள் சேர்க்கணும், நாங்களும் பதிவு இருக்கணும், எங்களோட பேர்ல பட உரிமை இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் தெளிவுபடுத்தி 1 2 பேர் செய்து வரோம். அதை எல்லாரும் அப்படி போய் செய்யறதுக்கு பயப்படணும். அதை வந்து சட்டபூர்வமாக்க வேணும். எங்களுக்கு சட்டபூர்வமாக்கினால்தான் நாங்கள் அதை சட்டப்பூர்வமான சிக்கல்கள் இருக்கா பெண்கள் வர்றதுக்கு? தெரிவிச்சிருக்கோம். என்னன்னு சொன்னால், ஆணுக்குரிய சம உரிமை வந்து பெண்களுக்கு கிடைக்கிற இல்ல. இன்னொரு கேள்வி இருக்கு, என்னன்னு கேட்டுடலாம். ஸ்ரீலங்கா எல்லாருடைய அனுதாபங்கள், ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நாங்க எதிர்பார்க்கல.
தாய்லாந்து ஆண்கள் பெண்களும் சம உரிமை இருக்கு, அவங்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கப்படுது. பெண்களுக்கு ஆண்களுக்கு உடல் ரீதியா வேறுபாடு இருந்தாலும் வேலை பார்க்கறதுல வந்து ஆண்கள் பெண்கள் நம்ம ஒன்னா தான் வேலை பார்க்கிறோம். உங்களுக்கு இருக்க அந்த பாகுபாடு இங்க இல்ல. அது அதனால உங்க மேல எனக்கு ரொம்ப அனுதாபமா இருக்கு. ஸ்ரீலங்கால பெண்கள் ஒரு பெண்கள் சொல்லப்போனா இன்னும் சொல்லலாம் ஆண்கள் நிறைய திறமையானவர்கள். அதுவும் வந்து இந்த மாதிரி பதப்படுத்தல் தொழில்களில் வந்து நல்லா அவங்க வந்து பெண்களை விட அவங்க நல்லா பண்ணலாம். பெண்கள் தான் நல்லா பண்றாங்க ஆண்களை விட. ஆண்கள் மீன் பிடிக்கிறாங்கள ஒழிய பெண்கள் வந்து அதை பதப்படுத்த தொழில்கள் ரொம்ப அற்புதமா இருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து அது ப்ராசஸ் பண்றதுல வந்து பெண்கள் தான் நிஜமாவே நல்ல பொறுப்பா பண்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தங்க தாய்லாந்துல இதான் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி உரிமைகளை கையில் எடுத்துக்கிட்டு ஆண்களுக்கு சரிநிகர் சமமா வந்து பண்ணலாம். அது காம்பன்சேட் பண்ண முடியும். அதே மாதிரி அரசாங்கமும் சட்டம் வந்து பெண்களை பாதுகாக்கணும். அதுதான் நான் இதை கேட்கறேன். ஏன்னா பெண்கள் ஆண்கள் மாதிரி உடல் அளவுல வல்லுநர் இல்லாத போனாலுமே பெண்கள் மற்ற விதங்களை ரொம்ப பொறுப்பா செய்ய முடியும். அந்த பாயிண்ட் கிடைச்சுக்க நினைக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. மற்ற ஸ்பீக்கர்ஸ் பங்களாதேஷ் கேட்க அவங்களுக்கு கேள்விகள் இருக்கு. ஒரு கேள்வி இருக்கு. பெண்கள் வந்து ஆண்கள் அளவுக்கு வலிமை அற்றவர்கள்ன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி பேசுறாங்க எப்பவுமே. ஆண்கள் பண்ற மாதிரி பெண்கள் ஏன் பண்ண முடியாது கேள்வி வருது. ஒரு சுருக்கமா தஸ்லு நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த விஷயத்துல? என்னென்ன உங்களுக்கு சவால்கள் என்ன இருக்கு? உங்களுக்கு வந்து இப்ப ஆண்கள், பெண்கள் வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா வளங்களுக்குமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இது வித்தியாசம் இருக்கா? ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கா பங்களாதேஷ்ல? இல்ல ஒரு வெறும் சமுதாய அமைப்பு சார்ந்த ஒரு பிரச்சனையா? இல்ல வந்து வேலை பார்க்கும்போது பாகுபாடு இருக்குதா? இல்ல பெண்கள் வந்து வீக்கானவங்க, பெண்களுக்கு வலிமையற்றவர்கள் அதனால வந்து ஒரு சில பாகுபாடுகள் இருக்கா உங்களுக்கு? சோ உங்க சமுதாயத்துல மாற்றங்கள் ஏதாவது நடக்குதா இத பத்தி? இது இந்த ஒரு எண்ணம் இருக்கா? கருத்து இருக்கா? தஸ்லு நீங்க சொல்லுங்க. பெங்காலில சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அவங்க அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும், மத ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அ ஆனா அதுக்காக அவங்க வந்து தடைப்பட்டு நின்னுடல. அவங்க எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து மேற்கொண்டு வந்துடுறாங்க. தடைகளை தாண்டி வந்துடுறாங்க பெண்கள் பங்களாதேஷ்ல. சமுதாய வகையிலயும் ஈவன் மதத்திலயுமே வந்து இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு அ உரிமை கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க கிட்ட பதில் வரல இப்ப எனக்கு. தாய்லாந்துல பன்னாரே கிட்ட பேசலாமா? பன்னாரே, நீங்களும் அதே மாதிரி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதுக்கான தேவைகள் இருக்கு. ஒரு சமூகமா சேர்ந்து நம்ம இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பணி ஆற்றணும்ன்றது ஒண்ணு தெரியும். உங்களுக்கு சமுதாயத்துல அப்படி இருக்கா? அந்த மாதிரி இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பெண்களுக்குன்னு என்ன பிரச்சனைகள் இருக்கு? என்ன நீங்க சந்திக்கிறீங்க? இது வந்து பாலின பாகுபாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? பெண்கள் வலுவற்றவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? பெண்கள் பெண்களா இருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த உரிமை கொடுக்கப்படல, உரிமை மறுக்கப்படுது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பாலியல் பாகுபாடு சேர்ந்து இருக்குதா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? பெண்கள் வலிமையற்றவர்கள்ன்ற கருத்து இருக்குதா அங்கேயும்? ஏன்னா இங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு பெரிய இது எப்பயுமே மைண்ட்ல இருக்கு. மக்களுக்கு ஒரு மனசுல இருக்கு. பெண்கள் ஒரு சில வேலைகள பண்ண முடியும். பெண்கள் எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஆண்கள் வந்து வலிமை மிக்கவர்கள். அவங்க எல்லா வேலையும் பண்ண முடியும்ன்ற மாரி. சோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மாரி எண்ணம் அங்க இருக்கா? எப்படி நீங்க பார்க்குறீங்க?
எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பணியாற்றுறீங்களா? இல்ல வந்து பணிகள்ல வந்து பாகுபாடு இருக்கா? பெண்களுக்கும், ஆண்களுக்கும்? இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஆ, ஆ, சொல்றாங்க பெண்கள் வந்து உடல் அளவுல வலிமையற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆனா நாம வந்து மன வலிமையில வந்து எங்களுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. பெண்கள் வந்து ஆண்கள மன உறுதி அதிகம் மிக்கவர்கள். அதிகமா இருக்கவங்க. எங்களால எல்லா வேலையும் பண்ண முடியும். ஆண்கள் பண்ற எல்லா வேலையும் எங்களுக்கு பண்ண முடியும். எங்க உடலுக்கு பொருந்துற எல்லா வேலைகளையுமே நம்மால செய்ய முடியும். ஆனா ஒரு சில சமயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குது. ஆ, ஆனா அது புரிய வைக்கணும். ஆண்களுக்கு புரிய வைக்கணும். ஆ, எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தகுதி இருக்கு. அதுக்கான திறமை இருக்கு எங்களுக்கு. ஆண்களை மாதிரியே. நாங்க நாங்க கிராமத்த தாண்டி ஒரு ஃபேக்டரில வேலை பார்க்க போனோம்னாக்க, ஆ, நம்ம நல்ல வருமானம் கிடைக்கும். அப்படி போனோம்னா. ஆனா குடும்பத்தோட சமுதாயத்தோட நான் சேர்ந்து வாழும்போது, அ இங்க சேர்ந்து வாழறது நல்லது இல்ல. எங்க ஊர விட்டு ஊர் போய் எங்கேயோ ஃபேக்டரில வேலை பார்க்க விரும்பல. நம்ம இடத்துல, நம்ம மண்ல, நமக்கு தெரிஞ்ச வேலை, நம்ம கடல் சார்ந்த வாழ்க்கைய வாழ்ந்து குடும்பத்தோட, சமுதாயத்தோட ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? அதனால நாங்க போறதில்ல. இங்க அதனால தான் நாங்க இந்த மீனவ வாழ்க்கையா வாழறோம். எங்களுக்கு புடிச்சிருக்கு. அதான ஒரு சிரமம் தான் அது. ஒரு வேலை பார்க்க போனா வாய்ப்புகள் கம்மி பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமா வாழ்க்கை? நமக்கு வந்து ஒரு மியூச்சுவலா வந்து நமக்கு ஒருத்தங்க பரஸ்பரம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். 1, 2, 3, 4, 5 பேரு இருக்காங்க. நம்ம வந்து நமக்குள்ள பரஸ்பர புரிதல் இருக்குது. ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா, ஒண்ணா சேர்ந்து நம்ம உழைக்கலாம். தொடர்ந்து நம்ம உழைக்கலாம். அ ஒண்ணா சேர்ந்து உழைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து வலிமை கூடும். கம்யூனிட்டில நம்ம சமுதாயத்துல இருக்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு வலிமைக்கு இந்த செய்திய நான் கூட சொல்ல விரும்புறேன். ஒரு சமுதாயமா நாம வந்து இன்னும் அதிகமா வலிமை சேர்ந்துருவோம். வலிமையா இருப்போம். மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. உணர்ந்து இணைந்து இருந்தால் ஒன்றானால் நம்ம நம்ம நல்லா இருப்போம். ஒன்றா இருந்து நம்ம குரல் கொடுக்கணும், உழைக்கணும். கம்யூனிட்டில தான் இருக்கணும். இப்போ ஒரு கம்யூனிட்டி எப்படி உருவாக்குறது? ஒரு சமுதாயத்த எப்படி உருவாக்குறது? என் ஐடியா என்னன்னா, ஒரு ஒரு ப நெட்வொர்க் வைக்கிறதுக்கு பத்தி ஒரு தொடர்புகள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து மக்கள வந்து பல பிரச்சனைகள் இருக்கிற மக்கள ஒண்ணா சேர்த்தி, அவன் வந்து ஒரு எல்லா வித பிரச்சனையும் இருக்காங்க. மக்கள் வந்து அவங்கள வந்து புதுசா இருக்கவங்க, வேலை பார்க்கறதுக்கு புதுசா இருக்கவங்க, நெட்வொர்க் பண்றவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஆட்டிட்யூட மாத்தணும். அவங்களுடைய நடவடிக்கைகள மாத்தணும். ஒரு ஒரு குழுவா வரும்போது அவங்க வந்து வேற மாரி இருக்கணும். இப்ப வந்து ஒரு மீன் பதப்படுத்து தொழில்கள்ல வராங்கன்னும்போது, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அது முதல்ல பேசுனா பிரச்சனை வரும். பேசிக்கணும். யாராருக்கு என்ன வேலைன்னு பிரிச்சுக்கணும், பேசிக்கணும். அது இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனாக்க பரஸ்பரம் ஒரு புரிதல் இருந்ததுன்னா, நம்ம ஒண்ணா சேர்ந்து உழைக்கலாம். தப்பே கிடையாது அதுல. ஒரு மீன் எப்படி பிடிக்கிறது? அது எப்படி வெட்டுறது? எப்படி பதப்படுத்துறது? எப்படி தோல் நீக்கிறது? சுத்தம் பண்றது? நம்ம இத பத்தியான ஒரு நாலேட்ஜ் அவங்களுக்கு குடுக்க முடியும் நம்மால. அந்த மாரி நமக்கு காமனா இருந்ததுன்னா நம்ம அந்த வேலைய பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆட் பண்ண விரும்புறது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர பார்ப்போம். அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. லோக்கல்ல இருக்கிறாங்க. மாவட்ட அளவுல, துணை மாவட்ட அளவுல, அ அப்புறம் வந்து மாகாண அளவுல, இப்படி நெறைய அமைப்புகள் இருக்கு. அது நெறைய பிரதிநிதிகளும் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இந்த பிரதிநிதிகள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, அ அவங்க வந்து அவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பெண்ணா இருக்கலாம். அதுக்கு அதுக்கு வந்து பிரதிநிதித்துவம் பண்றவங்க பெண்ணா இருக்கலாம். அப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த கொண்டு வரலாம்.
நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக மாறும். இன்னும் இருக்கிறத விட இன்னும் நல்ல ஒரு நமக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும். அப்புறம் உள்ள வந்து உள்நாட்டு தேர்தல்கள் வருது, எலெக்ஷன் வருது அப்படின்னாக்க பெரும்பாலும் பெண்கள் தான், ஆண்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆண்கள் தான் இன்னைக்கு போட்டியிடுறாங்க. ஏன் பெண்கள் போட்டியிடக்கூடாது? ஏன் பெண்கள் இருக்கக்கூடாதா? ஏன் போட்டியிடக்கூடாது? ஓகே, ஏன்னா அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தேர்தலுக்கு நிக்கிறோம் அப்படின்னாக்க, ஸோ அப்படி பார்க்க போனாக்க நம்ம அங்க வந்து ஒரு சரியான ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. தேங்க்யூ. இது வந்து ஒரு நல்ல கேள்வி நினைக்கிறேன். ஓகே, நம்ம எல்லா ஸ்பீக்கர்ஸையும் இன்னைக்கு கேட்ட கேள்வி இதுதான். ஏன்னா நமக்கு இப்ப நேரம் கம்மி இருக்கு. உங்க அந்த பாலிசி மேக்கர்ஸ் கிட்டயோ உங்க அரசாங்கத்துக்கிட்டயோ பெண்கள் உரிமை பத்தி என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் நானு. தாய்லாந்துல இருந்து அவங்க வந்து பண்ணாரி சொல்லிட்டாங்க. அது பாதியெல்லாம் சொல்லிட்டாங்க, பதில் சொன்னாங்க. மற்ற ஸ்பீக்கர் பேசுறது கேட்கறது நேரம் இல்லாம போயிடுச்சு. சரியான பதில் கேட்கறதுக்கு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு நேரம் கம்மியா போயிடுச்சு. நிறைய வந்து சட்டப்பூர்வமான ஒரு சில பாலிசிகள் இருக்கு, இதை பத்தி ரிவிஷன்ஸ் இருக்கு, எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். அது நான் வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட் நீங்க வந்து பங்களிப்பா எங்களுக்கு உங்களுடைய பதில் கொடுங்க. இன்னும் எதிர்காலத்தில் நம்ம நிறைய பேச போறதை பத்தி நீங்க வந்து இன்னும் என்னவான பாலிசி, என்னவான சட்டங்களை வந்து நம்ம இயற்றணும், மாற்றணும், அதுன்றது நீங்க உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துட்டு நல்லா இருக்கும். கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க, கருத்துக்களை. ஸோ நம்ம நேரம் ஏறக்குறைய முடிய போகுது நமக்கு. அதனால நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த வெபினாரை நீங்க எல்லாம் வந்து பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னும் வந்து நம்மளோட எஃப்எஸ்எஃப் ஹப் வந்து தொடர்ந்து நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க உங்க நேரங்களை கொஞ்சம் எடுத்து இந்த எஸ்எஸ்எஃப் ஹப்ல வந்து நீங்க பங்கெடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நாம வந்து திரும்பி நம்ம ஸ்பீக்கர்ஸ் கேட்டது எல்லாமே நிறைய சிறு மீனடி தொழில்களுக்கு, சிறு தொழில்களுக்கு வந்து பெண்கள் தான் முதுகெலும்பு. ஆனா அவங்கள குரல்கள் வெளியில வராமலே இருக்கு. அவங்க குரல்கள் நெரிக்கப்படுது. அதனால வந்து நம்ம வந்து நம்முடைய ஸ்பீக்கர்ஸ் 3 பேருக்கு, ரவீந்திரன், பிரியா, ஹஸ்னுல் பேகம், பண்ணாரி 3 பேருக்கு அவங்களுடைய பேச்சுக்கு ரொம்ப நன்றி. அவங்க பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கலந்துரையாடலுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய எண்ணங்களை பண்றதுக்கு நன்றி. இதோட ரெக்கார்டிங் இருக்கு. இது உங்களுக்கு இருக்கும். யூடியூப்ல இருக்கும். இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ என்ன நம்ம டிஸ்கஷன் பண்ணோமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மீட்டிங்ல. ஸோ பாலிசி ஆக்ஷன் பிளான் என்ன இருக்கு, பெண்களுக்கு சார்பில் என்ன பண்றோம், இன்னும் என்ன ஆப்ரேஷன் பண்ண, இந்த ஹப்ல நீங்க போய் பார்க்க, தொடர்பு கொள்ள, எடுத்து பார்க்கலாம். உங்களை எல்லாரும் போய் தொடர்ந்து இந்த ஹப்புக்கு போய் பாருங்க. இதுக்கான விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க, பார்த்து நீங்க இதில் பங்களிங்க. எல்லாரும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்களே பங்களிப்பு செய்யலாம். இதுக்கான கலந்துரையாடல்கள் நீங்க பங்கெடுத்துக்கோங்க, தொடர்ந்து பங்கெடுங்க. இந்த லிங்கை ஃபாலோ பண்ணுங்க. சேட்ல இருக்கு, சேட்ல லிங்க் கொடுத்துருக்கா, நீங்க ஃபாலோ பண்ணலாம் எடுத்துட்டு. ஸோ இன்னும் நிறைய வெபினார்ஸ் நிறைய வைப்போம். 2022 வந்து இன்னும் நம்ம வெபினார் வைக்க போறோம். பெண்களுடைய குரல்களை, பெண் மீனவ தொழிலில் இருக்கிற பெண்களை, மீன்பிடி தொழிலில் இருக்கிற பெண்களுடைய குரல்களை உயர்த்தி உங்களுக்கான ஒரு இன்னும் நமக்கான பாதுகாப்பு விஷயங்கள் என்ன, நம்முடைய வாழ்க்கை மேம்படுறதுக்காக என்னென்ன சட்டத்திட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து விவாதிப்பதை பத்தி. இதுல உங்களுடைய கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம 4 வெபினார் நம்ம பண்ண போறோம் 22ல. தொடர்ந்து இந்த சிறு குறு மீன்பிடிப்பு இருக்க வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் என்னென்ன வந்து விஷயங்கள் நம்ம வந்து மாத்துறதுடைய என்ன கத்துக்கிட்டோம், நம்முடைய ப்ராக்டிஸ் எப்படி, நம்ம பழக்க வழக்கங்களை மாத்துறது, இது மாதிரி இன்னும் வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது, அதுக்காக நம்ம வந்து நிறைய பண்ண போறோம். இதை பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இதுக்கான விஷயங்கள், இதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து பார்க்க நம்ம இதுக்கான வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மீன் வளத்தை பாதுகாப்பு என்ன தன்னார்வ வழிகாட்டுதல் தொடர்ந்து பேசி நம்ம எல்லாரும் இந்த வரையும் பார்க்கணும். இந்த இணைப்பை நீங்க போய் பாருங்க, பார்த்துன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வெபினார் ரொம்ப வெற்றிகரமாக அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மற்ற வெபினார்கள் 4 வெபினார் இருக்கு, அதுக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ தொடர்ந்து பங்களிங்க. இந்த எஸ்எஸ்எஃப் ஹப்ல தொடர்ந்து இருங்க. உங்களுக்கு ஆர்கனைசர் சொல்ல விரும்புறாங்களா, ஆர்கனைசர் பேச விரும்புறாங்களா?
ரிமார்க்ஸ் இதா இருக்கா? இதை யாரு இதை வந்து அமைச்சக நிர்வாக குழு யாருக்காவது நான் பேசணுமா? அப்படி இல்லைன்னா நம்முடைய நேரத்தைப்படி பார்த்தோம்னா நாம வந்து முடிச்சுக்கலாம். இந்த வெபினார் முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பங்களித்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நாம இணைப்பில் இருப்போம். தொடர்ந்து பங்களிப்போம். நன்றி. Recording stopped.